தமிழ் சினிமாக்கள்ல வலிப்பு விழுந்த ஆளோட கையில ஒரு இரும்பு சாவியோ இல்ல சாவி கொத்தியோ கொடுக்குற வழக்கம் இருக்கு. இது உண்மையா? அதுதான் சரியான முதலுதவியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. எபிலிப்டிக் ஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திடீர் வலிப்பு மூளையில ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள்னால வரக்கூடியது. ஆனா உலகம் முழுவதும் இதுக்கு பேய் பூதங்கள்னால ஏற்படக்கூடியது அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் நம்ம தென்னிந்தியால பாத்தீங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட ஆயுதம் சம்பந்தப்பட்ட பொருட்களை கையில கொடுக்கறதும், வட இந்தியால சில பகுதிகளில் தோல் சம்பந்தப்பட்ட செருப்புகள், பெல்ட்டுகள் இந்த மாதிரியான விஷயத்தை மூக்குல வைக்கிறதும் ஒரு வழக்கமா இருக்கு. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா உடனடியா வெங்காயத்தை மூக்குல வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. இந்த திடீர் நெடினால அவர் நார்மல் ஆயிடுவார் அப்படின்னு. இதெல்லாம் உண்மையானு பாத்தீங்கன்னா இதுக்கும் அறிவியலுக்கும் உண்மைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வலிப்பு வந்த ஆளை நம்ம என்னதான் பண்ணணும்? வலிப்பு ஒரு ஆள் கீழே விழுந்துட்டாரு அப்படின்னா அவரை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம கிளியர் பண்ணணும். அவர் பக்கத்துல எதுவும் கூர்மையான ஆயுதங்களோ இல்ல கூர்மையான இரும்பு பொருட்களோ மின்சாரமோ அல்லது நீர்நிலைகளோ அவர் மேல தொடர்றதுபடியோ அவருக்கு ஆபத்தை ஏற்படுத்தபடியோ இல்லாத மாதிரி பாத்துக்கணும். அவரை ஒரு பாதுகாப்பான இடத்துல ஒரு சைடு சரிச்சு படுக்க வைக்கணும். அவரோட தலை வேகமாக தரையில் அடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்ப அந்த இடத்துல மட்டும் ஏதாவது தலையணை அல்லது துணி மாதிரியான ஏதாவது ஒண்ணு வச்சு அவர் தலை காயம் ஏற்படாம பாத்துக்கணும். அவர் அழுத்தமா கடிக்கும் போது நாக்குல காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பல்களுக்கு இடையே மரக்கட்டை வைப்பது இல்ல ஸ்பூனை வைப்பது இந்த மாதிரியான விஷயத்த வைப்பாங்க. அது பண்ணவே கூடாது. அது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவருக்கு மூச்சு நின்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் வாய்க்குள்ள பல்லு உடைந்து உள்ள விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல அவர் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த நுரை மாதிரியான பொருட்கள் வெளியே வராம அவர் மூச்சுக்குள்ளாய் தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ எப்பவுமே வலிப்பு வந்த ஆளுக்கு வாயில எதுவும் வைக்காதீங்க. அவரோட தலையில அடிப்படாம பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு 2 to 3 நிமிடத்துல வலிப்பு நின்றுரும். ஒருவேளை அது நின்னதுக்கு அப்புறம் அவர் நார்மல் ஆகல, தொடர்ந்து சுயநினைவு இல்லாம இருக்காருன்னா உடனடியாக நம்ம அவரை மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போகணும். நின்னதுக்கு அப்புறம் மறுபடியும் வலிப்பு வந்துகிட்டு இருக்குன்னா உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போகணும். முதல் முறையா ஒருத்தருக்கு வலிப்பு வருது, தொடர்ந்து வலிப்பு வருது அப்படின்னா அவரை மருத்துவத்தை காணிக்கணும். கவனமா இருப்போம். ஒரு முதலுதவி பண்ணும்போது சரியா பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். பி சேஃப் மக்களே.